ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸ்பைசியான நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்குறேன். அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இந்த பக்கம் 2 முட்டை போட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் தோசை தவாவில் ஊற்றி அது நம்ம ஆம்லெட் மாதிரி பண்ணி தான் போட போகிறோம். 3 தக்காளி போட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம். தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லாவே இது வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு தவா ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஆம்லெட் போட்டுக்கலாம். இந்த பக்கம் டெக்ஸா வச்சுருக்கிறேன். ஏன்னா நூடுல்ஸ் போட்டு வேக வைக்கிறதுக்கு. இது நல்லாவே பிசைஞ்சு நல்லா வந்துட்டோம். வந்த பிறகு நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட நம்ம சிக்கன் கொஞ்சமாக பெப்பர் போட்டு உப்பு போட்டு அத்தையும் நான் வதக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பக்கம் பன்னீர் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே போடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டோம். வந்த பிறகு நெக்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது சின்ன அப்படி கட் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட போகிறோம். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் எண்ணெய் பார்த்திங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸ் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அளவு கரெக்டாக தெரிகிற தொட்டு நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செய்யும் போது வேணால் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் பன்னீர், சிக்கன், முட்டை இது 3த்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா பசங்க தானங்கோ நல்லா நிம்மதியாக சாப்பிட்டோம். இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது. அதனால் 3த்தையும் போட்டு நான் செஞ்சுருக்கிறேன். சிக்கன் கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பெப்பர் போட்டு நல்லா ஸ்பைஸியாக பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே வேக வச்சு போடுற தொட்டு நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல்லு அடிக்காமல், கடையிலலாம் வாங்கினா கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி வராமல் எல்லாமே வதக்கி போட்டால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல. வெஜிடபிள் ஒன்றே ஆட் பண்ணோம்னா நான் எக்கு, முட்டை எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். வெறும் வெஜிடபிள் ஒட்டி செஞ்சு நூடுல்ஸ் கொடுக்குவேன். இல்லைனா இந்த மாதிரி 3த்தையும் போட்டு செஞ்சு கொடுக்குவேன். அதை மாதத்தில் ஒரு வாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். மைதா ரொம்ப சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லது கிடையாது. நான் மாதத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் இந்த நூடுல்ஸ் செய்வேன். ரொம்பலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா தான் செஞ்சு கொடுக்குவேன். ஸ்கூலு கூட கட்டுறது கூட ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டாங்கன்னா தான் கட்டுவேன். இல்லை என்னுடைய இஷ்டமாக நான் ரொம்ப மைதா ஐட்டமெல்லாம் பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டாது, ஒடியாது, இந்த மாதிரி குழக்குழனாலாம் ஆகவே ஆகாது. கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் உப்பை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி குழக்குழன்னு ஆகாது. 2 பாஸ்தா பவுடர் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஃபோன் கீழே வச்சுட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கின்னு என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, நான் வச்ச மசாலா ஒரு பாக்கெட் கரெக்டாக இருந்துச்சு. இது கூட லைட்டாக கொஞ்சம் இறக்குற சமயத்தில் கொஞ்சம் பெப்பர் பவுடரோ கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா இந்த நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக வரும். செய்ய தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஈஸியாக நம்ம செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.